அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று புதிய நூலை வாசிக்கப் போகிறோம். எழுத்தாளர், தமிழ்நாட்டு இதழாளர், கேலி சித்திர ஓவியர் மற்றும் திரைப்பட விமர்சகர் ஆவார். குறைந்த அளவில் கோடுகளை பயன்படுத்தி சிறப்பான கேலி சித்திரங்களை வரைவதில் திறமையானவராக அறியப்படும் மாடபூசி கிருஷ்ணசாமி கோவிந்தகுமார் என்கிற எழுத்தாளர் திரு மதன் ஆவார். ஆனந்த விகடன் மற்றும் ஜூனியர் விகடன் ஆகியவற்றின் துணை ஆசிரியராகவும் பணிபுரிந்துள்ளார். ஆனந்த விகடனில் இவர் வழங்கி வந்த ஹாய் மதன் எனும் கேள்வி பதில் பகுதி மிகவும் புகழ்பெற்றது. பிரபலமான கேலிச்சித்திர ஓவியர் திரு ஆர்.கே. லட்சுமணனை தனது வழிகாட்டியாக கொண்டிருந்தார். 2015ஆம் ஆண்டு கார்ட்டூன் வாட்ச் என்ற சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து வெளிவரும் இதழ் வாழ்நாள் சாதனையாளருக்கான விருதினை எழுத்தாளர் திரு மதனுக்கு வழங்கி கௌரவித்துள்ளது. 2016ஆம் ஆண்டிற்கான புதிய தலைமுறை தமிழன் விருதினையும் இவர் பெற்றுள்ளார். சிறந்த திரைப்பட விமர்சகராக இருந்த காரணத்தால் கொலம்பியா ட்ரைஸ்டார் திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் பிலிப்பைன்ஸ் நாட்டில் மணிலாவில் நடந்த காட்ஜிலா திரைப்பட முன்னோட்ட காட்சி மற்றும் இயக்குநர்களுடனான பேட்டிக்காக இந்தியாவிலிருந்து சிறப்பு விருந்தினராக எழுத்தாளர் திரு மதன் அழைக்கப்பட்டு இருந்தார். இலங்கையில் கொழும்பில் நடைபெற்ற கம்பன் விழாவிற்காக அழைக்கப்பட்டிருந்த தனிப்பெருமையும் இவருக்கு உண்டு. இவர் ஒரு கார்ட்டூனிஸ்ட் என்றாலும் ஜூனியர் விகடனில் முகலாயர்களை பற்றிய ஒரு வெற்றிகரமான வரலாற்று தொடரை எழுதினார். 18 பதிப்புகளை கண்டு 1.5 லட்சம் பிரதிகள் விற்கப்பட்டன. இந்த நூல் இன்று வரை விற்பனையில் தொடர் சாதனை படைப்பவையாக இருந்து வருகின்றது. இவருடைய படைப்புகள் வந்தார்கள், வென்றார்கள், மனிதனுக்குள் ஒரு மிருகம், மனிதனும் மர்மங்களும், மதன் ஜோக்ஸ், மதன் கார்ட்டூன்ஸ், கிமு கிபி, நான் ஒரு ரசிகன் மற்றும் 1998ஆம் ஆண்டு விண் நாயகன் எனும் பத்திரிகையை தொடங்கினார். மேலும் 1999ஆம் ஆண்டு அது நிறுத்தப்பட்டது. வரலாற்று நூல்களில் குறிப்பிடத்தக்க நூல் வந்தார்கள், வென்றார்கள். வாசிப்போம். ஸ்ரீமதி செல்லம்மாள் தொடர்வாள். படித்தார்கள், பிரமித்தார்கள். ஆனந்த விகடன் வெளியீடுகளின் இணை ஆசிரியராக 25 ஆண்டுகளுக்கும் மேல் பணியாற்றிய எழுத்தாளர் திரு மதன் அவர்கள் ஒரு சிறந்த கார்ட்டூனிஸ்ட் மட்டுமல்ல, உண்மையில் அவர் பல திறமைகளை தன்னகத்தே மறைத்து வைத்திருப்பவர். மதன் எதையும் சுவைப்பட சொல்லும் ஆற்றல் படைத்தவர். ஜூனியர் விகடனில் முகலாய சரித்திரத்தை அவர் எழுதத் தொடங்கிய போது வடக்கே பாபர் மசூதி சர்ச்சை பெரிய அளவில் கொழுந்து விட்டெறிந்து கொண்டிருந்தது. இந்த நேரத்தில் இப்படி ஒரு தொடரா என்று சிலர் நினைத்தார்கள். சிலர் பயப்படவும் செய்தார்கள். ஆனால் ஆரம்பித்த நேரம் சரியில்லையோ என்று ஒரு கணம் கூட அவர் தயங்கவில்லை. இதுதான் சரியான சமயம், உண்மைகளை சொல்வதனால் நன்மைதான் ஏற்படும், தொல்லைகள் வருவதில்லை என்ற திடமான நம்பிக்கையோடு எழுதினார். மதன் முகலாய சரித்திரத்தை சொல்லச் சொல்ல உண்மையில் ஒரு மகத்தான வெற்றியாக தொடர் அமைந்தது. எந்த களங்கமும் அவர் எழுத்தில் இருக்கவில்லை. ஒவ்வொரு மன்னரையும் நேசித்து ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் அவரே நேரில் இருந்து பார்த்தது போல எழுதிய பாங்கு அதிசயமானது. வாசகர்களும் சொக்குப்பொடி போட்டது போல அவர் எழுத்துக்கு மயங்கினார்கள். லட்சக்கணக்கானோர் படித்தார்கள், பிரமித்தார்கள். எனது இனிய நண்பரும் எனக்கு பெரும் பக்கபலமாக விளங்கியவருமான மதனின் இணையற்ற சாதனையான இந்த தொடரை புத்தகமாக வெளியிட்ட போது வாசகர்களிடையே பலத்த வரவேற்பு கிடைத்தது. வாசகர்களின் ஆதரவு தொடர்ந்து இருப்பதால் தற்போது புதிய பதிப்பாக இந்த புத்தகத்தை வெளியிடுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் என ஆனந்த விகடனில் இருந்து திரு எஸ். பாலசுப்ரமணியன் அவர்கள் கூறியுள்ளார். எழுத்தாளர் திரு சுஜாதா அவர்கள் அணிந்துரை வழங்கியுள்ளார். மதன் என் இனிய நண்பர். அவர் ஒரு தேர்ந்த கார்ட்டூன் சித்திரக்காரர் என்பது நாடறிந்த உண்மை. மதன் ஒரு நல்ல பத்திரிகை ஆசிரியர். இயல்பாக திறமையாக தமிழில் எழுதக்கூடியவர் என்பது அத்தனை பரவலாக தமிழ் அன்பர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை வந்தார்கள், வென்றார்கள் வரும் வரை. மதன் இப்போது எழுத்துத்துறைக்கும் வந்துவிட்டார், வென்றுவிட்டார். முன்பு ஜூனியர் விகடனில் நான் ஏன், எதற்கு, எப்படி எழுதும்போது
அங்கங்கே சில பதில்களில் மதனின் கைவண்ணம் புகுவதை நான் சந்தோஷத்துடன் அனுமதித்தேன். அப்போதே எனக்கு தெரிந்து போயிற்று, ஒரு நாள் இவர் முழு புத்தகம் எழுதி வெல்லப்போகிறார் என்று. என்ன எழுதப் போகிறார் என்பதுதான் சஸ்பென்ஸாக இருந்தது. சரித்திரம் எழுதப் போகிறார் என்று அறிவிப்பு வந்தவுடன் சற்று ஆச்சரியப்பட்டேன். மதனுக்கு விஞ்ஞானத்தில் ஆர்வமுண்டு என்பது எனக்கு தெரியும். நிறைய ஆங்கில புத்தகங்கள் படிப்பார் என்பதும் தெரியும். மதன் இந்திய சரித்திரத்தை, இத்தனை புத்தகங்களை இவ்வளவு ஆழமாக படித்திருக்கிறார் என்பது இன்பமான அதிர்ச்சி அளித்தது. வந்தார்கள் வென்றார்கள் என்பதை மதன் சுலபமாக சம்பிரதாயமான சரித்திர சம்பவங்களின் தொகுப்பாக எழுதியிருக்கலாம். அல்லது அங்கே இங்கே குதிரைகளும் பீரங்கிகளும் ஒற்றர்களும் மஸ்லின் முகத்திரை ராஜகுமாரிகளும் மது கோப்பைகளும் சேர்த்து சுவாரஸ்யமான நாவலாக பண்ணியிருக்கலாம். மாறாக முற்றிலும் வேறுபட்ட ஒரு நரேட்டிவ் ஸ்டைலை அமைத்துக்கொண்டு முகலாய மன்னர்களை படையெடுத்து வந்து நம் நாட்டை சூறையாடி நல்லதும் கெட்டதும் கலந்து ஆண்ட அந்த மன்னர்களை நிஜ ரூபத்தில் நகமும் சதையும் பாசமும் கோபமும் கிறுக்குத்தனமும் சூழ்ச்சியும் பேதமையும் சுருக்கமாக அத்தனை சரித்திரங்களையும் மூச்சுவிட்டு முதுகு சொரிந்து கொண்டு வாழ்ந்த வீழ்ந்த மனிதர்களாக காட்டியிருக்கிறார். நமக்கு சம்பிரதாயமாக சொல்லிக் கொடுக்கப்பட்ட சரித்திரத்தில் அக்பர், அவுரங்கசீப், துக்ளக், சிவாஜி போன்றவர்களின் சில குணங்கள்தான் வெளிச்சமிடப்பட்டன. துக்ளக் தலைநகரை மாற்றியதும், அக்பர் ராஜபுதன மங்கையை மணந்து இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்கு முயன்றதும், அவுரங்கசீப் சங்கீதத்தை வெறுத்ததும், சிவாஜி அப்சல்கான் மீது சீறி பாய்ந்ததும், இப்படி ஒவ்வொரு மன்னருக்கும் ஒரே ஒரு குணாதிசயம்தான் சரித்திர பாடங்களினால் நம் மனதில் பதிக்கப்பட்டு மிச்சமிருக்கிறது. மதன் அந்த மன்னர்களின் பின்னணி, வளர்ந்த விதம் இவற்றுடன் அவர்களின் நிஜ ரூபத்தையும் முழு பரிமாணத்தையும் காட்ட முயன்று இருக்கிறார். மென்மை, கொடூரம், இரக்கம், நிதானமின்மை, நீதி உணர்வு, குழந்தைத்தனம், கலையுணர்ச்சி, கொலைவெறி இவற்றின் கலேபரமான கலவைதான் ஜஹாங்கீர் பாதுஷா. இத்தனை விஸ்தாரமாக ஒவ்வொரு மன்னரின் பின்னணியையும் மதன் ஆராயும் போது நமக்கு பல புதிய செய்திகளும் ஆச்சரியங்களும் கிடைக்கின்றன. சரித்திரம் என்பதே நடந்து போனதை மற்றொரு காலகட்டத்தில் கிடைக்கும் குறைபட்ட சாட்சியங்களை வைத்துக்கொண்டு கோடிட்ட இடங்களை நிரப்புவதுதான். சூழ்நிலை சாட்சியங்களை வைத்துக்கொண்டுதான் நாம் நமது சோழர்களையும் முகலாயர்களையும் மறுபடி உருவாக்குகிறோம். அப்படி உருவாக்குகையில் ஒரு கோடியில் இருப்பது மிகையான சம்பவங்களை கொண்ட சரித்திர நவீனங்களின் தீப்பந்தங்களும் உறையூர் ஒற்றர்களும் யவன மங்கைகளும். இவர்கள் எல்லாம் இல்லை என்று மதன் சொல்லவில்லை. இந்த புத்தகத்தில் இவை எல்லாமே உண்டு. ஆனால் தேதிகளும் படைவீரர்களின் எண்ணிக்கைகளும் நகைகளின் விவரங்களும் சரித்திர ஆதாரத்தின் அடிப்படையில் கொடுத்திருப்பதால் மிகை தவிர்க்கப்பட்ட சரித்திரம் இது. உதாரணம், அனார்கலி சலீம் கதை இதில் இல்லை. காரணம், அது சரடு. மதனின் தமிழ் நடை சுலபமாக சரளமாக இருக்கிறது. சரித்திரத்திற்கு என்று கமா, ஃபுல் ஸ்டாப் போடாமல் நீண்ட வாக்கியங்கள் கொண்ட புராதன நடையை பயன்படுத்தவில்லை அவர். முதல் நாள் இரவு ஜாலியாக நண்பர்களின் தோளில் கைப்போட்டு கொண்டு மதுவில் மூழ்கியதும் உண்டு. மறுநாள் குடித்துவிட்டு உளறியதற்காக அவர்களுக்கு சவுக்கடி தந்ததும் உண்டு. அரண்மனை விஐபிக்களை பற்றி கேட்கவே வேண்டாம். மகாராணி மும்தாஜுக்கு 6 லட்சம் ரூபாய் விழா போனஸாக தரப்பட்டது போன்ற வாக்கியங்களின் தற்கால தன்மை, பின்னணியில் உள்ள உண்மை சரித்திர ஆராய்ச்சியை மறைத்து விட்டாலும், இம்மாதிரி யாரேனும் சரித்திர பாடம் எழுதியிருந்தால் நான் சரித்திரத்தில் 100க்கு 100 வாங்கியிருப்பேன் என்பது உண்மை. இந்த புத்தகத்தின் சிறப்புக்கு மற்றொரு காரணம் சிறந்த ஓவியங்களும் புகைப்படங்களும் தான். ஜூபியில் இது தொடராக வெளிவந்த போது பல பாராட்டு கடிதங்களையும் சில மிரட்டல் கடிதங்களையும் பெற்றது என்பது எனக்கு தெரியும். அந்த மிரட்டல் கடிதங்கள்தான் இந்த நூலின் யோக்கியமான உண்மையான பாரபட்சமற்ற சரித்திர மதிப்புக்கு சான்றிதழ்கள். இப்படிக்கு எழுத்தாளர் சுஜாதா அவர்கள். மேலும் இந்து நாளிதழ் ஒரு குறைபாடற்ற உருவப்படம் என்ற தலைப்பில் இந்நூலை பற்றி கூறியதாவது: ஒரு சாமானியனுக்கும் சாதாரண வாசகனுக்கும் வரலாற்றை சுவாரஸ்யமாக்குவது எப்படி? மதன் தனது மதிப்பாய்வில் உள்ள புத்தகத்தில் பதில் அளித்துள்ளார்.
மதன் மற்றும் ஆனந்த விகடனை இப்படி ஒரு துணிச்சலான பரிசோதனையை கொண்டு வந்ததற்காக வணக்கம் சொல்ல வேண்டும். மேலும் இந்நூல் மிக சிறப்பாக வெற்றி பெற்றது. அணுகுமுறை நேரடியானது, எளிமையானது மற்றும் தெளிவற்றது. தைமூர் முதல் பாதுஷா வரை இது ஒரு கவர்ச்சியான கணக்கு. ராஜாவிடமிருந்து ராஜாவுக்கு எழுத்துக்களின் அளவையும் பாணியையும் மதன் அவர்கள் வித்தியாசமாக மாற்றியுள்ளார். இது உண்மையில் ஒரு புத்திசாலித்தனமான பக்கவாதம். சொல்வது கட்டாயம். இப்போது இந்திய வரலாற்றை பற்றி இல்லத்தரசிகளுடன் ஒரு கணக்கெடுப்பு நடத்தினால் அவர்கள் அதிக அறிவாளிகள் என்று தெரியவரும். இந்த புத்தகத்திற்கு நன்றி. ஒவ்வொரு வீட்டிலும் புத்தகம் ஒரு இடத்தை பெற வேண்டும். அது நம்மை பற்றிய உண்மையான கணக்காக இருக்க வேண்டும். குறையற்ற உருவப்படம் என கூறியிருக்கிறது. வந்தார்கள் வென்றார்கள் நூல் அறிமுகம் முடிவுற்றது. அடுத்த பகுதியிலிருந்து கதையின் அத்தியாயங்கள் ஆரம்பிக்கப்படும். ஒளிப்பதிவுகளை தொடர்ந்து கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். ஸ்ரீமதி செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.